things which you can see around us, the concrete things. For example, the bricks and house which we have made, and sadi, cap, and door. That are the things God has made it, and the trees and everything. Pipe, wire, that you can see, that is a concrete thing. And all the subscriber, Shali happy day, you, and like this, all emotions here, it is an abstract. 9 emotions also, that is an abstract, like a love, affection, politeness, angry. Now we are having rudeness, softness, so etc. Laughing, crying. These are the emotions that is abstract. We can feel it. You cannot see. Like corona, that you cannot see that corona. You have to feel it. If it is kill us, and you have to feel it. It touches. That is abstract things. அதாவது பொருள் சொல்லுங்க, பருமனாக இருக்கும். இப்போ நம்ம தொப்பி இருக்குது, சேலை இருக்குது, அப்புறம் வீடு இருக்குது, அப்புறம் மரம் இருக்குது, அப்புறம் கதவு இருக்குது, டோர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வனஜா இருக்கா, இதெல்லாம் பார்க்கலாம். அது வந்து பார்க்கக்கூடிய பருமனாக இருக்குது தான் பருப்பொருள். அப்புறம் அதை சப்ஸ்கிரைப் ஜாலி ஹாப்பி டே அப்படின்னு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபீல் தான் பண்ண முடியும். அதை வந்து பார்க்க முடியாது. கோபம், தாபம், காதல், பாசம், சிரிப்பு, அழுகை, இதெல்லாம் 8 9 எமோஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஒரு கருத்து, ஓகே, இது கருப்பொருள் அப்படி சொல்லுவாங்க. अभी देखो ईंट है, गैप है, साड़ी है, मेरे पैर है, सब ऐसा दरवाजा है, पेड़ है, घर है, ये सब देख सकते हैं हम आंगने. पाइप है, वायर है, वायर देख सकते हैं. அவரை जो செய்யணும் கடைன்னா நம்ம கண்ணால் கண்ணாடி எதுவும் போடாமல் பார்க்க முடியும். ஆயினை சக்தி தேக் சக்தி, ஓகே, அதெல்லாம் பார்க்க முடியாது தான். तो कॉन्क्रीट थिंग्स चलवांगा, देख सकते हैं उसका, देख सकते हैं क्या पेड़ है, देख सकते हैं इसका क्या बोलते हैं, कॉन्क्रीट थिंग्स. लव जो सब्सक्राइब आपको धन्यवाद है. अच्छा दिन है आज का. उसको फील कर सकते, देख नहीं सकते. उसका प्यार है, पसंद है, गुस्सा है, रोना है, उसका हम लोग का जी कर सकते हैं, जी कर सकते, उसको फील कर सकते, उसको देख नहीं सकता है. जो असर हो जाते, फील हो जाते, इसके लिए उसको ना abstract things बोलते हैं. अभी और குருவிக்கு வந்திருக்க அணில் இருக்குது, தட் வி ஹேவ் டு சி தட் ஸ்கொயரில் வி கேன் சி. அணில் வந்து ஒரு குயில் இருக்குது, அதை பார்க்க முடியும். மரத்தில் இருக்குது பாருங்க, ஐ மேக் இட் ஜூம். குருவி, சிட்டுக்குருவி, that we have to see concrete நேராக பார்க்க முடியும். उसको देख सकते देख सकते. அவரோட குருவி, சிட்டுக்குருவி எல்லாம் உள்ளத்தில நல்ல அன்பு இருக்கு, நல்ல நானே கொண்டாடுவேனே, குருவி முத்தம் கொடுத்து. அடைக்கலாம் குருவி வால் நீளமாக இருக்கும். இட கண்டே நீ செவ்வானோ கடலினிலே கலந்திட கண்டேனே, விருந்து மலரினிலே மூழ்கிட கண்டேனே, கிணிலே காட்டு பாட்டை கட்டு ஓடிட்டு இட கண்டே. படிஸ்கம் காடித்தார். இப்போ வர வந்தால் வீட்டில் கடவுள் இருக்குன்னு அர்த்தம். படிச்சு இறங்கிட்டு பகவான் எடுத்துக்காருமே. ऐसे सोचते इसते, ओके वैसी another continue. सो जो देख सकते, जो बड़ा बड़ा चीज़ का दे सकते, उसका कॉन्क्रीट थिंग्स बोलते हैं. बड़ा चीज़ बोलते हैं जो अभी कहना का इमोशन, लव, प्यार, गुस्सा, रोना है, अरे गन्ने रोता है, सब ऐसा फील करता है, असर कर सकते हैं उसको. क्या बोलते हैं, abstract थिंग बोलते हैं. ओके, கான்கிரீட்னா பெரிய பொருள், பொருள். जो इसको देख सकते हैं उसको कानक्रीट थिंग्स बोलते हैं. संगते चलना चल्लू बोला संग ची थिंग्स ना பொருள்.
சீஸ் தூ சீஸ் படி கே மஸ்து மஸ்து தூ சீஸ் படி கே மஸ்த் சீஸ் படி கே மஸ்து மஸ்துனா பெரிய பொருள். இல்லை ஒரு கிடைக்க முடியாத பொருள்னு அர்த்தம். பெண்களை பற்றி ஆண்கள் அப்படி பாடுவாங்க. சிங்கர் தூ சீஸ் படி கே மஸ்து மஸ்து தூ சீஸ் படி கே மஸ்த். எல்லா பொருளும் பெரிய பொருள் இருக்கணும். ட்ரீனா மரம், பேட்டு சொல்லுவாங்க. ஸ்டொமக்குனா வயிறு, பேட்டு சொல்லுவாங்க. கேப்னா தொப்பி, தொப்பி சொல்லுவாங்க. க்ளோத்னா ஆடை, கப்படான்னு சொல்லுவாங்க. ப்ரீக்ஸ்னா செங்கல், ஈட்டி சொல்லுவாங்க. ஹவுஸ்னா வீடு, கேர் சொல்லுவாங்க. அப்புறம் அப்சைட்னா ஃபீல், உணர்ச்சி, செயல்படுத்த, ஃபீல் கருத்தை. லவ்னா காதல், பியார் சொல்லுவாங்க. லைக்னா பாசம், பசந்து சொல்லுவாங்க. க்ரைனா அழுதது, ரோனான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்மைல்னா சிரிக்கிறது, ஹஸ்னா சொல்லுவாங்க. ஸ்மெல்னா மோந்து பார்க்குறது, சுவாசலேத்தன்னு சொல்லுவாங்க. சுவாஸ் கருத்தைன்னு சொல்லுவாங்க. ட்ரீனா மரம், பேட்டு சொல்லுவாங்க. குருவினா வெச்சைன்னு சொல்லுவாங்க. பறவைக்கு வெச்சைன்னு சொல்லுவாங்க. க்ளவுட்ஸ்னால் மேகம், பாதல் சொல்லுவாங்க. ஸ்கைனா வானம், ஆகாயம், ஆகாஷ் சொல்லுவாங்க. ஆகாஷ், ஆகாயம். ஓகே. லீஃப்னா இலை, பத்தா சொல்லுவாங்க. லீஃப்னா இலை, பத்தான்னு சொல்லுவாங்க. க்ரீன்னா பச்சை, ஹாரா சொல்லுவாங்க. டார்க்னா அடர்த்தியாக இருக்காது, திக்கா, ஸ்பைசி.